கேரளாவில இருந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து கலக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர். அதுல நடிகை லட்சுமி மேனனும் ஒருத்தர். ஆரம்ப காலகட்டத்துல இவங்க நடிச்ச குன்கி, சுந்தர பாண்டியன், பாண்டிய நாடு, ஜிகர் தண்டா போன்ற படங்கள் செம்ம ஹிட் கலெக்ஷனை அள்ளி கொடுத்தது. இதனால பல இயக்குனர்கள் அவங்க கிட்ட கதை சொல்ல வெயிட் பண்ணி காத்திருந்தாங்க. ஆனா இதுக்கு நடுவுல என்ன ஆச்சுன்னா, காலேஜ் படிப்புக்காக ஊருக்கு போன லட்சுமி மேனன் டயட்டை மெயின்டைன் பண்ணாம வெயிட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இந்த குண்டம்மா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு பல இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் வேறொரு நடிகையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. இந்த விஷயம் லட்சுமி மேனன் காதுக்கு போக உடனே அவங்களுடைய டயட்டை மெயின்டைன் பண்ண உடற்பயிற்சியாளரை கூடவே வச்சுக்கிட்டு டயட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம சமீபத்துல இவங்களுடைய நடிப்பால வெளியான திரைப்படம் ரெக்க. ஆனா இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. இந்த பட தோல்வியோட முக்கிய காரணம் லட்சுமி மேனனுடைய உடல் அமைப்பும் தோற்றமும் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நடிகைக்கான தோற்றமே அவங்க கிட்ட இல்ல, அதுவும் முகம்லாம் பயங்கர குண்டாகி படத்துக்கு ஏற்ற தோற்றத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான 4 பேருடைய பேச்சு தான் லட்சுமி மேனனுடைய காதுக்கு போய் மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்போ உடற்பயிற்சியாளரை கூடவே வச்சு டயட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ஒரு காலகட்டத்தில் ஆரோக்கியமான திரைப்படங்களை கொடுத்து அதிக அளவில் ரசிகர்களை ஈர்த்த லட்சுமி மேனன் மறுபடியும் நம்ம கோலிவுட் வட்டாரத்துக்கு திரும்ப வருவாங்களா இல்லையான்றதை நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி இது போல நம்ம கோலிவுட் வட்டாரத்தில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களுக்கும் கிசுகிசுக்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.